இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கேட்டகரி கண்ட்ரோலை பற்றி நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த கேட்டகரி கண்ட்ரோலில் பார்க்கல வந்து எங்களுக்கு 5 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்க மட்டும் தெரியும். இந்த பார்க்கல பாருங்க, நாம் முதலாவது நாங்கள் என்ன எழுதிக்கிறோம் இல்லை வந்து பாருங்க, ஏதோ ஒரு ஏஎஸ்பி யூஸிங் மைக்ரோசாஃப்ட் ASP.NET Core MVC என்று வருது. அதுலேருந்து எங்களோட கண்ட்ரோல் பேஸ் வந்து வர போகிறார். ஸோ இதான் எங்களோட API கண்ட்ரோலர் கேட்டகரி என்ற தான் எங்களோட API நேம். ஸோ இந்த 2 கோடிங்கும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. நான் வந்து எங்களோட கேட்டகரி சர்வீஸை வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸாக கொண்டு வரது தான் இந்த 2 கோடிங்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸை வந்து நான் எங்கே போட்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்களோட program.cs இந்த கேட்டகரி சர்வீஸ் இந்த இதால் இந்த கோடிங்கால் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸாக வருது. ஸோ கேட்டகரி சர்வீஸுக்கு தான் இப்போ இந்த கேட்டகரி ரிப்போசிட்ரியும் கேட்டகரி சர்வீஸு கேட்டகரி ரிப்போசிட்ரியை கொண்டு வரும். ஸோ சர்வீஸ் லேயர்லாம் பாஸ் பண்ண வழியாக அதையும் நாங்கள் டிபெண்டன்சியாக இதில் போடுறோம். ஸோ சர்வீஸுக்குரிய டிபெண்டன்சிஸ் இப்போ கேட்டகரிய 2 டிபெண்டன்சிஸும் இதாக தான் இருக்குது. சரி, இப்போ அந்த ஃப்ளோ நாங்கள் பார்க்கல. இதில் வந்து பார்க்கல எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இது இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குது. சரி, இப்போ இல்லை இந்த பார்க்கல நாங்கள் சர்வீஸை மட்டும் தான் இங்கே எடுக்கிறோம். சரி, சில பார்த்தீங்கன்னா முதலாவது எண்ட் பாயிண்ட் வந்து கெட் ஆல் கேட்டகரிஸ். சரி, இது வந்து எல்லா கேட்டகரிஸும் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன டாஸ்க் IAction ரிசல்ட்டாக தருது. சரி, இப்போ இது மாதிரி HTTP கேட்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐடியை பாஸ் பண்ணால் அது பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும்தான் இங்கே தரும். சரி, அதான் இந்த கேட்டகரி கண்ட்ரோலர். பட் வந்து இந்த எண்ட் பாயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆக்ஷன் ரிசல்ட் கொடுத்தா மேலோட சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் ஃபுல்லாக ஒரு இதாக போவோம். இது வந்து அட் கேட்டகரி, அதே கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ கொடுக்குறாங்க. மெயினாக கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ பார்க்க போகிறோம். சரி, கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோலர் கிளிக் வேறு செய்யலை. அந்த ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்கன்னா கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ பாஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கல கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தா, இது வந்து நான் வந்து இங்கே வேலிடேஷன் கொடுக்குறேன். ரிக்வயர்ட் ஸ்ட்ரிங்லேருந்து மினிமம் ஸ்ட்ரிங்லேருந்து 100 தான் மேக்ஸிமம். மற்ற வந்து மினிமம் லென்த் ஆஃப் 3 கொடுக்குறோம். இங்கே வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனையும் இங்கே கொடுக்குறோம். ஸோ அதான் கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓட ஃப்ளோவாக இங்கே இருக்குது. சரி, அது மாதிரி இதில் பார்க்கல அதுமாதிரி அப்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன புதுசாக செஞ்சோம்னா GUID தான் பாஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே GUID தான் நாங்கள் இப்போ கொண்டு அது மாதிரி தான் இங்கே கெட் கேட்டகரி பை ஐடின்னு வரைக்கும் GUID தான். முதல்ல வெறும் இன்ட் ஐடின்னு இருந்தது, இப்போ எல்லாம் GUIDன்னு மாற்றிருக்கோம். சரி, இதுக்கும் கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ தான் கொடுக்குறீங்க. மற்ற வந்து இங்கே டிலீட்டுக்கு வகையிலையும் அது மேக்ஸிமம் ரிசல்ட் இங்கே வந்து அதுக்கும் GUID ஐடியை தான் கொடுக்குறோம். ஸோ இப்படி 5 எண்ட் பாயிண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்குற விஷயம். சரி, இப்போ நாங்கள் இந்த மெட்ட கோடிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இந்த சர்வீஸ்லேருந்து தான் வருது. என்ன சர்வீஸ் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது கேட்டகரி சர்வீஸ் அப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இப்போ எல்லாம் நேம் சர்வீஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து எல்லாம் சர்வீஸாக கால் பண்ணித்தான் மிச்ச வேலையை நான் செய்ய விட்றோம். நான் பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்குள்ளே வந்துட்டு மிச்சத்தை பார்ப்போம். இல்லை நீங்கள் பார்க்கல சர்வீஸ் ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நம்மளாம் படுத்தலைன்னா இந்த சர்வீஸின் என்னென்ன அவுட்புட் ரிட்டர்ன் டைப் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுனா தான் இந்த கோடிங் வந்து உங்களுக்கு விளாங்க. வேளாண் இப்போ மிச்சம் கீழே இருக்கிற இப்போ விளாம்படுத்தி தான் நான் மிச்சம் அவங்கள போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கெட் ஆல் கேட்டகரிஸ் ஏசிங்கன்னு அப்படி பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்டகரி கண்ட்ரோல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கண்ட்ரோல் தான். சரி, இப்போ வெறும் CRUD ஆப்ரேஷன் தான் இங்கே இருக்குது. அதை நீங்கள் இதை பற்றி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இங்கே இல்லை. சரி, இதான் ஸோ ரிலேஷன்ஷிப் இல்லாதபடியாக அது அந்த ப்ராடக்டோட ரிலேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் டிபெண்டன்சிஸ் இங்கே வேறு அதாவது ப்ராப்ளம் இல்லை. சரி, அதனால் இது உங்களுக்கு விளங்குற ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டகரி சர்வீஸுக்கு போவோம். இப்போ எனக்கு கண்ட்ரோல் கிளிக் பண்ண எல்லாமே இருக்குது. இப்போ இதில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த கேட்டகரி சர்வீஸை நாங்கள் எங்கே எழுதிக்கிறோம்னு பார்த்தா எங்களோட சர்வீஸில் எழுதிக்கிறோம். சரி, இந்த கேட்டகரி சர்வீஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபங்க்ஷன்ஸ் இங்கே எழுதுகிறோம். ஒன்று என்ன கெட் ஆல் கேட்டகரிஸ் ஏசிங். பார்த்தீங்கன்னா இது என்னத்தை ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணுவோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் என்யூரபிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டிடிஓ ஆஃப் அதோட API ரெஸ்பான்ஸ் இதையும் கொண்டு வரும். அது உங்கள் API ரெஸ்பான்ஸே நான் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். அதேமாதிரி பாருங்க, இப்போ ஒரு கேட்டகரி பை ஐடியும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ தான் அனுப்புது. அதுமாதிரி அட் பண்ணிக்கல கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ வாங்குகிறோம். ஆனால் அது ரெஸ்பான்ஸை அனுப்பிக்கல கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓவை எங்களுக்கு தெரியுது. அது மாதிரி அப்டேட் பண்ணிக்கலையும் GUID கொடுக்குறோம். கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓயும் கொடுத்து போட்டு என்ன ரெஸ்பான்ஸாக வந்து கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ அனுப்பும். வேறு இந்த டிலீட் பண்ணிக்கல மட்டும் என்ன செய்கிறோம்னா அதை நாங்கள் இப்போ ரொம்ப பூலியாக தான்
இங்கே அனுப்பியிருக்கிறோம். ஆனால் அதோட ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏபிஐ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் அந்த ஏபிஐ வருது. அதுதான் இந்த சக்ஸஸ், பேலோட், மெசேஜஸ் அண்ட் டைட்டில் அண்ட் எரர்ஸ். ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணுது. அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கடையில் இருக்கிற என்ன இங்கே இருக்குது. சரி, ஹெல்பர்ஸில் சரி ஏபிஐ ரெஸ்பான்ஸ்ன்றதில் வச்சுக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரெஸ்பான்ஸில் சக்ஸஸ், பப்ளிக் பூல் சக்ஸஸ் என்ற ப்ராப்பர்ட்டி இதோட ஜெனரிக் வைஸாக எழுதிக்கிறேன். இதுக்கு அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம்டா இதுக்குள்ள நாங்கள் கிளாஸை இது பண்ணுறோம். ஸோ அதோட ஜெனரிக் டைப்பாக இருக்குது. இங்கே வந்து எரேஸோ லிஸ்ட் ஆகும், டைட்டில் ஆகும். ஸோ இதான் ஜெனரிக்ன்றது உங்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அனுப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதில் ஐ கேட்டகரி சைஸை நீங்கள் பார்த்து கேட்கல பாருங்க. அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸுக்கு என்ன லிஸ்ட் ஆஃப் இது பார்த்தீங்களா, இதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெனரிக் என்ன அது மாதிரி இதுவும் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி ரெஸ்பான்சிபிலிட்டியோ கேட்டகரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெனரிக் டைப்பாக நான் இங்கே அதை எழுதியிருக்கேன். சரி, இப்போ அது இந்த இனி நாங்கள் அடுத்த பார்க்க வேண்டிய விஷயம் ஐ கேட்டகரி சைஸின் இம்ப்ளிமெண்டேஷனை பார்ப்போம். சரி, இந்த இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்கல அதை பாருங்க, இதான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன். சரி, இல்லை வந்து எங்களுக்கு கேட்டகரி சர்வீஸ் வந்து ஐ கேட்டகரி சர்வீஸ் இன்டர்ஃபேஸ்லேருந்து அது இப்போ நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இதுக்கு நாங்கள் அவுட்டோ மெம்பரும் பார்ப்பேன். இது வந்து எங்களுக்கு என்ன இஷ்யூஸ்னால் எங்களுக்கு எங்களோட ரிக்வெஸ்ட்டில் வந்து மாடலில் ரெஸ்பான்ஸாக மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்கபடியா ஆட்டோ மெம்பரையும் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதால் இந்த ஃபஸ்ட்டாக இந்த கோட் இவ்வளோ லைன் ஆஃப் கோடிங்கையும் பாருங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு கேட்டகரி சர்வீஸுக்கு டிபெண்டன்சி யார், எங்களுக்கு ரெப்பாசிட்டரிஸ். சரி, ரெப்பாசிட்டரி வந்து ரெப்பாசிட்டரி டிபெண்டன்சியாக இருக்குது. அதால் வந்து எங்களோட டிபெண்டன்சியாக வந்து ஐ கேட்டகரி ரெப்பாசிட்டரியை வாங்குகிறோம். அதோட ஐ மெம்பரும் எங்களுக்கு தேவையாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதுக்குரிய கான்ஃபிகரேஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இங்கே வரும் இதான் இந்த கான்செப்ட் பாருங்க. இப்போ எங்களுக்கு வந்து கேட்டகரியில் வந்து இப்போ எங்களுக்கு பார்த்தீங்களா ஐ கேட்டகரி ரெப்பாசிட்டரி வந்து நாங்கள் கேட்டு வாங்குகிறோம். சரி, இதான் இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இதை பற்றி படித்தேன். இப்போ எப்படி இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த கோடிங்லாம் படித்தேன். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த கேட்டகரி சர்வீஸில் நிற்கிறோம். ஸோ இப்போ அடுத்த இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஐ மெப்பரை நாங்கள் இங்கே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனாக வாங்க. அதெல்லாம் ஐ மெப்பர் வந்து உங்களுக்கு ஓட்டோ மெப்பர்லேருந்து வர விஷயம். ஸோ அதுக்குரிய டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எப்படி ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதான் அந்த கான்செப்ட் builder.services.add auto mapper டைப் ஆஃப் ஆட்டோ மேப்பர் ப்ரொஃபைல். ஸோ இதான் அந்த கோடிங். சரி, இந்த கோடிங் வந்து இங்கே உங்கள்கிட்ட இருக்குது. சரி, ஸோ இப்போ இது இந்த ஆட்டோ மேப்பர் ப்ரொஃபைல் இது ஒரு ஃபைல். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலையும் நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். அதில் மெப்பர் என்ற ஃபோல்டரை போட்டு ஆட்டோ மேப்பர் ப்ரொஃபைல் என்றதை பற்றி இங்கே போட்டிருக்கேன். சரி, ஸோ இப்போ எங்களோட நாங்கள் இப்போ ஹாய்ச்சி கொண்டு இருக்க வந்து கேட்டகரி தான். இப்போ கேட்டகரிக்குரிய மேப்பிங் இதுதான். ஸோ இதுக்குரிய கோடிங் வந்து அதாவது கிரியேட் மேப் கேட்டகரி இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ரிக்வெஸ்ட் அண்ட் ரிக்வெஸ்ட்டையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஒரு வேலையெல்லாம் பார்க்குறேன். வேறு ரிக்வெஸ்ட்டே இல்லாமல் தான் என்ன செய்வோம்டா வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாம், கேட்டகரி மாடலாக மாற்றணும். அப்புறம் இருக்கிற கேட்டகரி மாடலெல்லாம் ரெஸ்பான்ஸாக மாற்றணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் கோடிங் லைன் கோட் சொல்லுவது ஒரு கேட்டகரியான மாடலை உங்களுக்கு கேட்டகரி ரெஸ்பான்சிபிலிட்டியை மாற்றுற வேலையை செய்யும். அதாவது கேட்டகரி மாடல் எங்கே இருக்குன்னு பாருங்க. கேட்டகரி மாடல் எங்கே இருக்குன்னு அதை கம்பேர் பண்ணி பார்த்து அதான் மாடல்லாம் நாங்கள் டேட்டா பேஸோட த்ரோப்படுற அந்த வேலை அதெல்லாம் மெயின் லாஜிக் இருக்குது. கேட்டகரி மாடலில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நாங்கள் வந்து இங்கே அவர்கிட்ட இந்த என்ன கேட்டகரி மாடலில் வந்து நாங்கள் இங்கே GUID ஆஃப் ஐடி வச்சுருக்கோம். இது வந்து ஆட்டோ ஜெனரேட்டுக்கு நாங்கள் ஈக்குவல் டு நியூ GUID கொடுக்குறோம். சரி, அது மாதிரி இங்கே நேம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் என்ன திஸ் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ப்ராடக்ட்ஸ். அதாவது கேட்டகரி ஹேவ் மெனி ப்ராடக்ட்ஸ். சரி, ஸோ அதை வந்து கலெக்ஷன். ஆனால் இந்த கொலம் எங்களுக்கு என்ன செய்ய போகிறதில்ல, கேட்டகரி டேபிளில் வந்து எங்களுக்கு போயிடும். எங்களுக்கு கேட்டகரி டேபிளில் பார்த்தா எங்களுக்கு இந்த 3 கொலம் தான் எங்களுக்கு வந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் இதை வந்து என்ன செய்யணும்னா ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டிடிஓவாக எங்களுக்கு எடுக்கல. அதில் சில கட்டிங் வேலையில் செய்வோம். பாருங்க, இப்போ எங்களுக்கு வந்து கட் இது வராது. எங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட்டில் வந்து எங்களுக்கு என்ன செய்யும், நேமும் டிஸ்கிரிப்ஷன் தான் வரும். அதெல்லாம் கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓவில் பார்க்கல நேமும் டிஸ்கிரிப்ஷனையும் வச்சுருக்கோம். கேட்டகரி ரெஸ்பான்ஸை பார்க்கல எங்களுக்கு என்ன செய்யலாம், அது அங்கே ஐடியும் சேர்ந்து வரும். அதில் GUID நேம் டிஸ்கிரிப்ஷன் இதான் வித்தியாசம். ஸோ இதில் நீங்கள் வெளி தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்குன்னு விளங்கணும். ஸோ அது இந்த மேப் பண்ணுறது சிம்பிளாக வேலை இதான். இப்போ அங்கே வந்து உங்களுக்கு மாடலை வந்து இதை வந்து என்ன செய்கிறோம், ரெஸ்பான்ஸாக மாத்திரம் முன்னே போகிற வந்து என்னது உங்களோட சோர்ஸ் ஃபைல் டெஸ்டினேஷன் ஃபைல். அதில் மாடல் வந்து கேட்டகரி என்ன ரெஸ்பான்ஸாக மாற சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ரிக்வெஸ்ட் வந்து அங்கே மாடலாக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லாஜிக் தான் இங்கே ஒர்க் பண்ணுது.
ஸோ இதுதான் எங்கள் மெப்பர்ன வேலை. ஸோ இப்போ செய்கிற ஃபாலோ பேங்க் நாங்கள் மெப்பருக்கு வந்துட்டு ஏன் திருப்பி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே கேட்டகரி ரெபாசிட்டரி போட்டேன். சரி, இப்போ இனி வந்து பாருங்க, இப்போ சாரி கேட்டகரி ரெபாசிட்டரியில் கேட்டகரி சர்வீஸுக்கு போவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெபாசிட்டரி போகணும். சரி, இப்போ இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப்பா இது வந்து கெட் ஆல் கேட்டகரிஸ் ஏசிங். சரி, இப்போ இதான் முதலாவது எங்களோட என் பாயிண்ட். ஸோ எங்களோட ஐடியா என்ன, நாங்கள் வந்து கெட் ஆல் கேட்டகரிஸ் என்று கொடுத்தா எங்கள் ரிசல்ட் ரிட்டர்ன் டைப் வந்து லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடியூவாக வரும். அது கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓன்றது எங்களுக்கு ஐடியோடு சேர்ந்து வர வேண்டிய இருந்தது. உங்களுக்கு ஆல்ரெடியும் கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ இப்படி இருக்குமெண்டா ஐடியோட இப்படி சேர்ந்து வரணும். சரி, அதால் நாங்கள் பார்க்குறோம்டா இப்போ இதில் வந்து பார்க்கல கேட்டகரி சர்வீஸில் அதுக்கு என்ன லாஜிக் எழுதுறோம், எங்களோட நீ வந்து பாருங்க ரெப்பாசிட்டரிஸுக்கு போகிறோம். சரி, வெயிட் ரெப்பாசிட்டரி கெட் ஆல் ஏசிங் நீ பாருங்க இதுலேருந்து பார்ப்பேன் ரெப்பாசிட்டரி எங்களுக்கு எப்படி இருக்காண்டு. நீ பாருங்க கேட்டகரி இதுண்டா கேட்டகரி ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்மளா என்ன செய்யணும், அந்த இன்டர்ஃபேஸுக்கு போகணும். இப்போ இன்டர்ஃபேஸில் 5 மேல் சொல்லியிருக்கோம். ஒன்று என்ன செய்யுது, டாஸ்க் ஆஃப் எனியூரபிள் கேட்டகரி, இது அந்த லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி. இதில் கவனிங்க, இதில் மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்க, இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் டிடிஓவோ டிடிஓ நாங்கள் எழுதுகிறேன். இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் ஒர்க் பண்ணுற முழுக்களும் மொடல்லாம் நாங்கள் ரெப்பாசிட்டரியை வச்சுருக்கோம். அதுதான் எங்கள் லாஜிக்கு. இந்த ரெபாசிட்டரி லேயரில் ஹேண்டில் பண்ணுற வேலை முழுக்கவே மாடல் லேயராக தான் இருக்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் சர்வீஸோட ரிக்வெஸ்ட் எல்லாம் அந்த மேப்பிங்கெல்லாம் அதில் செஞ்சிடுவோம். சரி, இல்லை வந்து எல்லா கெட் ஆல் ஏசிங் கெட் பை ஐடி ஏசிங். சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியூஐடிஎஃப் ஐடியை கொடுத்தா வர வேண்டிய தனியாக ஒரு கேட்டகரி. இது வந்து அட் பண்ண கேட்டகரி இங்கே ஃபுல்லாக வாங்க, இங்கே எல்லாம் மாடலாக தான் ஒர்க் பண்ணுறோம். பார்த்தீங்களா, கேட்டகரியாக தான் வரும், கேட்டகரி தான் அட் பண்ணோம். இப்போ ரிட்டர்னும் கேட்டகரி தான். அது மாதிரி அப்டேட் பண்ணிக்கலையும் கேட்டகரியை தான் என்ன செய்கிறோம், அப்டேட் பண்ணுறோம். பேருந்து வந்து பார்க்கல டிலீட் பண்ணிக்கலையும் அதுதான் நாங்கள் இங்கே டிலீட் பண்ணுறோம். சரி, ஸோ இதான் வந்து நாங்கள் இதில் செய்கிற வேலையாக இருக்குது. சரி, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தான் பயப்பாங்க. இப்போ இதுலேயும் நான் இப்போ இதை எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ நான் பேச கேட்டகரி சர்வீஸையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி, இப்போ சேஞ்ச் செஞ்சுட்டு என்ன பண்ணாலும் அது ஆகும். ஓகே, இதில் பாருங்க, இப்போ ரெண்டையும் கம்பேர் ஆகணும். சரி, இனி பாருங்க கெட் இப்போ நினைக்கிற என்ன கெட் ஆல் கேட்டகரி ஏசிங்லையே இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ வெயிட் ரெப்பாசிட்டரி டாட் கெட் ஆல் ஏசிங்னு பார்க்க போனால் அது என்ன, இந்த ஆல் ஏசிங்ன ஃபங்க்ஷன் வந்து பாருங்க கேட்டகரி ரெப்பாசிட்டரியில் இருக்குது. ஆனால் அந்த கேட்டகரி ரெப்பாசிட்டரிக்கு எங்களுக்கு என்ன டிபெண்டன்சி அதை கவனிங்க, அது வந்து எங்களோட டிபி கண்டெக்ஸ் தான் எங்களோட டிபெண்டன்சியாக இருக்குது. டிபி கண்டெக்ஸில் இருந்து கொண்டு தான் நாங்கள் அதை எடுக்கிறோம். சரி, ஸோ இப்போ இதான் வந்து இப்போ எங்களோட இருக்கிற லாஜிக்காக இருக்குது. சரி, இதில் நாங்கள் இப்போ வந்து பார்க்கல அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இதில் என்ன சொல்லி இப்போ நாங்கள் வந்து டிபி கண்டெக்ஸ்டையும் நாங்கள் டிபெண்டன்சியாக எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் டிபெண்ட் இன்ஜெக்ஷனாக கொண்டு வர்றோம்னா அதுக்கு தான் நாங்கள் எங்கள்ட என்ன இந்த இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். சரி, ஸோ இதை நாங்கள் பார்க்குற மூலமாக எங்களுக்கு டிபி கண்டெக்ஸ்டை அதே மாதிரி டிபெண்ட் இன்ஜெக்ஷனுக்கு கேட்டமே நாங்கள் அதில் செஞ்சிட்டோம். இப்போ அதே நீங்கள் அது எங்கே இருக்குது, அது வந்துங்க டேட்டாவில் டிபி கண்டெக்ஷன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதை கண்டெக்ஷன் பேர்லாம் எடுப்போம். ஸோ இப்போ இந்த அதில் பாருங்க, நாங்கள் இப்போ ஹேஜ் கொண்டிருக்கிறது இந்த டிபி செட் ஆஃப் கேட்டகரிஸ். இவரைத்தான் நாங்கள் இப்போ ஹேஜ் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் ஸோ இதான் இல்லை எங்கள் இதில் இருக்கிற இதாக இருக்குது. சொல்ல பார்க்கல நாங்கள் இப்போ இனி இவ்வளோ தான் அந்த என்ன இப்போ எங்களுக்கு அந்த ரெப்பாசிட்டரிக்கு FDB கண்டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் டிபெண்ட் பார்த்து அண்டர் சோ கண்டெக்ஷன் பேரில் வச்சுருக்கோம். சரி, ஸோ இந்த லைன் ஆஃப் கோடிங் உங்களுக்கு என்ன சொல்லுது, கெட் இப்போ உங்களுக்கு எல்லா கேட்டகரிஸையும் நாங்கள் எடுக்கணும். அதில் என்ன கெட் ஆல் ஏசிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணினா எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், IEnumerable ஆஃப் கேட்டகரி மாடலை பேஸ் பண்ணின லிஸ்ட் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக கோடிங் தான் ரிட்டர்ன் வெயிட், அதாவது டாஸ்க் பாய்களுடைய ஏசிங் வெயிட் பாய்க்கணும் அண்டர் சோ கான்டெக்ஸ்ட் டாட் கேட்டகரிஸ். இந்த கேட்டகரிஸ் என்ன சொல்கிறது வந்து நாங்கள் FDB கண்டெக்ஸ்ட்டில் இருக்கிற இந்த லைன் தான் மீன் பண்ணுது. சரி, கேட்டகரிஸ் எந்த லைன் தான் மீன் பண்ணுது. அது வந்து என்ன, அது டூ லிஸ்ட் ஏசிங்கண்டா இல்லை எங்களுக்கு இருக்கிற எல்லா இதையும் எங்களுக்கு என்ன இது வந்து லிஸ்ட் ஆஃப் என்ன கேட்டகரியாக வரும். சரி, இப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரியாக தான் வருது. சரி, இனி என்ன செய்கிறாமே சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ லைன் ஆஃப் கோடிங்கும் மீன் பண்ணுறது எது, இந்த லைன் ஆஃப் கோடிங் கால் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறது. சரி, அதனால் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ண போகிற வந்து கேட்டகரிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ்னு போடல, அப்படி போட்டால் பெட்டரான் வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்ய பார்க்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். நான் வந்து இதை வந்துட்டு IEnumerable ஆஃப் கேட்டகரின்னு கொடுக்கலாம். சரி, அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு கூட விளக்கமாக தான் இருக்கும். அதில் வாரன்னு போடுறேன் காட்டி இப்போ நாங்கள் இப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படி போட்டால் உங்களுக்கு கூட விளக்கமாக இருக்கும். சரி, பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த கேட்டகரிஸை நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸாக மாற்றணும், ரெஸ்பான்ஸ் டிடியோவாக மாற்றணும். ஸோ அதால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்டா என்ன கேட்டகரிஸ் இப்போ இதை வந்து நாங்கள்
மெப்பர் இது இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க மெப்பரோட ஐஎன்எம்எல் ஆஃப் கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ. இதை வந்து ரெஸ்பான்ஸ் டிடிஓ உங்களுக்கு என்ன செய்யுதுண்டா, இப்போ இங்கே வந்து கேட்டகரிஸை நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா அது என்ன வரும் உங்களுக்கு வந்து இது ஒரு கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ வரும். கேட்டகரி டிடிஓஸ்ன்னு போடுறேங்காட்டி கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு கொடுத்தா இன்னும் அது பெட்டராக இருக்கும். சரி, இப்போ வேணுமெண்டா இதையும் இன்னும் கூட விளங்கணுமெண்டா இதையும் என்ன வாரன்னு போடுறேங்காட்டி இப்போ இதையும் வந்து இதை போட்டால் இல்லை. சரி, by enumerable of category response DTO on the categoryல I enumerable ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு கொடுத்தோம்னா எங்களுக்கு இன்னும் கூட அது வந்து விளக்கமாக இருக்கும். சரி, ஸோ இப்போ இதான் வந்து இதில் இருக்கிறாங்க, அதில் வேறு எரர்ஸும் இல்லை தானே, அதில் பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ நான் அவ்வளோ வாரன்னு கொடுக்குறேங்காட்டி இப்படி ஸ்ட்ராங் டைப்பாக அப்படி கொடுத்தோம்னா இப்போ எங்களுக்கும் வந்து இப்போ பார்க்க இதாக இருக்கும். அது மாதிரி இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கல நாங்கள் இங்கே செய்யணும் வந்து கேட்டகரி டிடிஓஸ் என்று கொடுக்காம இப்போ கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு மாதிரிடும். சரி, இதை வந்து இதை பேலோடாக இதை கொடுத்துடலாம். சரி, ஸோ இப்போ இதான் இருக்கிற விஷயம். ஸோ இதான் வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற இந்த சேஞ்சஸாக இருக்குது. சரி, இதுதான் ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு இதில் இந்த கெட் ஆல் கேட்டகரிஸில் ஏசிங்கில் வந்து விளம்பரப்படுத்தினது. இனிப்பாங்க அடுத்த இதுக்கு போவோம். இப்போ என்ன இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன செய்ய வேண்டாம், ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டைப்பாக இங்கே மாற்றி இதோட ஜெனரிக் என்ன ஏபிஐ ரெஸ்பான்ஸுக்கு ஐஎன்இரோட கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ நான் கொடுத்து பேருந்து என்ன செய்கிறோம், சக்ஸஸ் ட்ரூ மேலே பேலோட் இந்த இங்கே வந்து இதை கொடுக்குறோம். மேலே டைட்டிலாக வந்து கேட்டகரிஸ் இந்த கோட் தான் உங்களுக்கு அங்கே வர்றதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. சரி, இப்போ அடுத்த கோடிங் பார்ப்போம். கெட் கேட்டகரி பை ஐடி ஏசிங் என்று கொடுத்தா இல்லை அந்த கேட்டகரியின் ஐடியை நாங்கள் பாஸ் பண்ணோம்னா அங்கே ரெஸ்பான்ஸாக வந்து என்ன வரணும், கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓட பேலோட் வந்து வரணும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து இந்த ஜியூஐடி மாதிரிட்டோம் நான் இந்த லைன் ஆஃப் கோடிங். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடிங் வந்து உங்களுக்கு எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ரெப்போசிட்டரிக்கு போய் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்லுந்தா. ஸோ இதுக்கு என்ன சரிங்க, ஒரு ஜிஜிஐடியை பாஸ் பண்ணிங்கன்னா எங்கள் கேட்டகரிஸ் கண்டெக்ஸ்ட் அது உங்களுக்கு ஓல்டு நம்மளாம் படுது இந்த கண்டெக்ஸோட கண்டெக்ஸ் நல்ல இருக்க ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் ஏசிங் அது கண்டெக்ஸில் ஓல்டு இருக்க ஃபங்க்ஷன் அந்த ஐடியை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் ஆஃப் கேட்டகரி வந்து உங்களுக்கு அது தரும். தானே, அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியக்கில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன செய்யும், இதுக்குள்ள வந்து அதான் உங்களுக்கு கூட தெளிவாக வழங்கணும்னா இது என்ன செய்யலாம், இது வந்து எங்களுக்கு என்ன வாரன்னு சொல்கிறேங்காட்டி நான் இப்படி கொடுத்துருவேன்னா கூட விளங்கும். சரி, இது எங்களுக்கு கேட்டகரி மாடலாக தான் இல்லை வரும். அந்த மாடல் பாருங்க, இப்போ இதில் வந்து இதில் ஒரு கோடிங்னு எழுதலாம். சரி, நான் இல்லை கொஞ்சம் ஃபார்மேட் ரீசெட் வழியாக உங்களுக்கு இதாக வருது. நான் ஃபார்மேட் கொடுக்குறேன், கொடுத்து போட்டு சி ஷார்ப் கன்வெர்டர் அது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அது இருக்கட்டும், மேப் என்ன செய்வோம். ஓகே, இல்லை எங்கள் பாக்கிக்கில் வந்து இதான் இந்த இஃப் ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு இல்லை கேட்டகரி உங்களுக்கு கிடைக்காம விட்டுதாண்டா நாங்கள் என்ன செய்யணும், இங்கே வந்து கேட்டகரி நாட் ஃபவுண்ட்ன்ற மெசேஜையும் சக்ஸஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு எரர்ஸுக்கு என்ன செய்கிறோம், நான் இந்த ஸ்பெசிஃபைட் கேட்டகரி டஸ் நாட் எக்ஸிட் என்ற ஒரு விஷயத்தையும் இங்கே நாளில் கொடுக்குறோம். சரி, வேறு அப்படி சக்ஸஸாக நாங்கள் வந்து எடுத்தோம்டா நாங்கள் இப்போ என்ன செய்யணும், எங்களுக்கு இதை வந்து கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓவாக இங்கே கூட இதுனா கூட விளக்கமாக இருக்கும். சரி, இதில் என்ன பாக்கிக்கல வந்து என்ன உங்களுக்கு மேப் கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ இதான் முதல் தான் கேட்டகரியை பாஸ் பண்ணால் இது கேட்டகரி ரெஸ்பான்ஸாக அது மேப் பண்ணி உங்களுக்கு தரும். அதில் இதே மாதிரி கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு கொடுத்தீங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். சரி, இப்போ இந்த கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே வந்து பாஸ் பண்ணி விடலாம். ஸோ இதான் வந்து எங்களோட இதுக்குரிய கோடிங் விளக்கமாக இருக்குது. வந்து ஒரு சிங்கிள் கேட்டகரியை நாங்கள் எழுதக்கூடிய கோடிங்காக இது இருக்குது. சரி, இப்போ அதுக்கப்புறம் அடுத்த சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நான் இப்போ எனக்கு காய்ச்சி கொண்டிருக்க விஷயம் எல்லாமே சர்வீஸில் நான் திருப்பி கண்ட்ரோலுக்கு போகுது வேணா இப்போ ஜஸ்ட் குயிக்காக கண்ட்ரோலுக்கும் போய் ரெண்டையும் பார்த்துக்கிறேன். நான் செய்ய ரெண்டையும் கேட்டகரி கண்ட்ரோலுக்கு போகிறோம்டா இப்போ பாருங்க கெட் ஆல் கேட்டகரிக்கில் வந்து அது சிம்பிளாக பாருங்க முழு வேலையும் சர்வீஸ் தான் செய்யுது. இப்போ பாருங்க இப்போ இதில் நாங்கள் பார்க்கல கெட் ஆல் கேட்டகரிஸ் ஏசிங்கன்னு சொன்னாங்க. அதான் சர்வீஸ் ஃபைலில் இருக்கிறது. அது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு எல்லா லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் கேட்டகரி ரெஸ்பான்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண முழாந்த அந்த விஷயம் நீங்கள் கண்ட்ரோல் பேக்கில் வந்து அதை என்ன செய்கிறோம், அதை ரெஸ்பான்ஸை நாங்கள் இதான் வாரண்டே வச்சுருப்போம். ஏன்னா நாங்கள் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் எல்லாம் போட கிடைச்சல் இதை வாரண்டே வச்சுருப்போம். அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஓகே இந்த ஓகே என்ன வந்து என்னது எங்கள் ஆக்ஷன் ரிசல்ட்லேருந்து வர விஷயம். அதுக்குள்ள இந்த ஓகேக்கில் ரெஸ்பான்ஸை போட்டுவிட்டிங்கன்னா 200 ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு அதில் வரும். அதான் விஷயம். அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்க இல்லை வந்து உங்களுக்கு இது வந்து கெட் கேட்டகரி பை ஐடி
இதுலேயும் பாருங்க சர்வீஸ் ஆஃப் ஐ கெட் கேட்டகரி பை ஐடி ஏசிங்க கொடுத்தோம்னா இவ்வளோ ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேலை செஞ்சு சர்வீஸில் இருக்கிற கெட் கேட்டகரி பை ஐடி ஏசிங்கன்ற விஷயத்தை இது கால் பண்ணி இவ்வளோ உங்களுக்கு தரும். அதுலேயும் பார்த்தோம்னா என்ன நடக்குது, அதில் வேறங்க 2 ரெஸ்பான்ஸ்லேயும் வந்து என்ன இப்போ ரெஸ்பான்ஸ் டாட் சக்ஸஸா இந்த இது எங்கேருந்து வேறு சொல்லுங்க அப்போ ரெஸ்பான்ஸ் டாட் சக்ஸஸ் எங்கேருந்து வருமெண்டா அது வந்து எங்கள்கிட்ட ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஏபிஐ ரெஸ்பான்ஸில் என்ன விடுறாங்க சக்ஸஸ் ட்ரூன்னு தானே அப்படி ட்ரூவாக இருக்குமெண்டா என்ன அர்த்தமெண்டா உங்களுக்கு இது ஃபால்ஸாக வந்தால் நாட் ஃபவுண்ட் ஒரு மெசேஜை கொடுக்கும் சரியானே. அப்படி இல்லையாண்டா உங்களுக்கு என்ன செய்யும் ரிட்டர்ன் ஓகேன்னு உங்களுக்கு இப்போ இந்த இப்போ வந்து ஒரு லைன்லேயே எழுதிக்கிறோம் இந்த லாஜிக் விளங்குமெண்டு நான் நினைக்கிறேன் சரியானே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அது வந்து எங்கே எதை பார்க்க வேண்டாம் இது அதான் சின்ன சேஞ்சஸ் செஞ்சு போட்டு இல்லை பாக்கிக்கலாம் உங்களுக்கு அந்த இந்த திருப்பி சொல்கிறேன் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ் சொல்கிறது வந்து அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வாங்க சக்ஸஸ் இருக்கு இதை தான் மீன் பண்ணுறேன் சரி. இப்போ அதை லாஜிக் ஆல்ரெடி எழுதிட்டு இருந்தானே ஏன்டா இப்போ கேட்டகரி சர்வீஸில் 2 ரெஸ்பான்ஸ் கெட் ஐடியில் இந்த கேஸில் வந்து சக்ஸஸ் ஃபால்ஸ்ன்னு இருக்கு, இந்த கேஸில் ட்ரூன்னு இருக்கு. இப்போ ஃபால்ஸ்ன்னு வெறுமெண்டா உங்களுக்கு அதை என்ன அனுப்பும் அதான். ஸோ இப்போ இப்படி ஒரு கேஸ் வந்தால் நாட் ஃபவுண்ட் அனுப்பும். அப்படி சக்ஸஸாக வந்தால் உங்களுக்கு ஓகே என்ன அனுப்பிவிடும். நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. ஸோ இப்போ ஓகே ரெஸ்பான்ஸே இந்த ஓகேயும் நாட் ஃபவுண்ட் மெதுக்குலேருந்து வருதுன்னா அங்கே ஐஎக்ஷன் ரிசல்ட்லேருந்து உண்டு அது வருது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயம் சரி. இனி வாங்க அடுத்த இதுக்கு போவோம். இப்போ கேட்டகரி சர்வீஸில் நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து புது கேட்டகரியை வந்து ஆட் பண்ணுறோம் சரி. இந்த கேட்டகரியை நாங்கள் ஆட் பண்ணி பாருங்க இதுக்கு என்ன லாஜிக், நாங்கள் ரிக்வெஸ்ட் டிடிஓ பாஸ் பண்ணுறோம், எங்களுக்கு வர வேண்டிய வந்து ரெஸ்பான்ஸ் டிடிஓ. அதாவது முதலாவது என்ன செய்யணும், எங்களுக்கு வர இந்த ரிக்வெஸ்ட் டிடிஓ அதில் வேணும்னா இதில் என்ன இன்னும் இதை போட்டோம்னா கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓன்னு கொடுக்கலாம் சரி. ஸோ ஓகே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதான் இதில் பார்க்கலாம் டிடிஓ கொடுக்குறேங்காட்டி கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ நல்லா இருக்கும். இந்த ரிக்வெஸ்ட் டிடிஓவை தான் நான் என்ன செய்கிறோம் இங்கே பாஸ் பண்ணுறோம் சரி. இப்போ பாஸ் பண்ணி இந்த ரிக்வெஸ்ட் டிடிஓ மேலே என்ன செய்கிறோம் எங்களோட மெம்பரை கொண்டு கேட்டகரியாக மாற்றுறோம். ஸோ இது வந்து எங்கள்கிட்ட என்ன கேட்டகரியை பேஸ் பண்ண மாடல்லாம் இவர் சரியானே. வாரண்டு எங்காட்டி கேட்டகரியை விட கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும், விளக்கமாக இருக்கும் சரியானே. இப்போ என்ன செய்கிறோம் இந்த கேட்டகரியை மெப்பன கேட்டகரியை நாங்கள் என்ன செய்கிறோம் ரெப்பாசிட்ரிக்கில் ஆட் பண்ணுறோம் சரியானே. ஸோ இப்போ இதை ரெப்பாசிட்ரிக்கில் ஆட் பண்ணால் இதான் பார்ப்போமா இந்த ரெப்பாசிட்ரிக்கில் உங்களுக்கு என்ன செய்யணும் இது அட்டேசிங் மேட். ஸோ இந்த அட்டேசிங் மேட் எங்கே இருக்குது எங்கள்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ இந்த அட்டேசிங் மேட் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும். அது என்ன செய்யுது அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற அது நீங்கள் கேட்டகரியை கொடுத்தா கேட்டகரியை தான் உங்களுக்கு என்ன செய்யும் ரிட்டர்ன் பண்ணும் சரி. இல்லை வாங்க இப்போ கேட்டகரியை வாங்குகிறோம் கான்டெக்ஸ்டோட கேட்டகரிஸோட அட்டன் கொடுத்துட்டு கேட்டகரியை நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்கல என்ன நடக்குமெண்டா இது வந்து என்ன நடக்குன்னா சேவ் சேஞ்சஸ் நடந்தால் பிறகு அந்த நீங்கள் ஆனால் பார்த்தீங்க பாருங்கள் கேட்டகரி மூலம் கொடுக்கல ஒரு ஐடியும் ஜெனரேட் இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி ரிக்வஸ்ட் கொடுக்கல ஐடியும் கொடுக்கல, ஆனால் ஆட்டோவாக ஜெனரேட் பண்ணப்பட்ட ஐடியையும் அது உங்களுக்கு சேர்த்து தான் கொடுக்குது சரி. இது ஒரு அந்த ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு மாடிஃபிகேஷன் கேட்டகரி ஆப்ஜெக்டில் ஒரு மாடிஃபிகேஷன் சேஞ்சே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது சரியானே. அதால் இந்த கேட்டகரி உங்களுக்கு திருப்பி இங்கே சர்வீஸுக்கு வேறு இருக்குல்ல அதுவும் என்ன ஒரு கேட்டகரியை இது மாதிரி கேட்டகரி பேஸ் பண்ண ஆப்ஜெக்ட் தான் இவர் கிரியேட்டட் கேட்டகரி சரியானே. இப்போ அதேமாதிரி போட்டுட்டு இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறேன் இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு வேலைகளை வந்து இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்பாக எங்களுக்கு வந்து இந்த கிரியேட் பண்ணப்பட்ட கேட்டகரியை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே பாஸ் பண்ணி அவரை கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓவாக மாற்றுறோம் சரி. ஸோ இங்கே வந்து பார்க்கல இது என்ன செய்யும் இது வந்து கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ பேஸ் பண்ணது சரி. அதில் இங்கே என்ன செய்யணும்னா கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு நீங்கள் என்ன செய்யலாம் இல்லை கொடுக்கலாம் சரி. கொடுத்து போட்டு இந்த கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ தான் என்ன செய்கிறோம்டா இங்கே பேலோடுக்கு இங்கே நாங்கள் பாஸ் பண்ணணும் விளங்கிட்டா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண கேட்டகரி வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதை வந்து பார்க்கல நாங்கள் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா செய்யலாம் கண்ட்ரோலாக சிம்பிளாக எங்களுக்கு வந்து கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ நீங்கள் அனுப்பினா அது மாதிரி வேண்டி இல்லைங்க நீங்கள் டிடிஓன்னு கொடுக்குறீங்காட்டி கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓனே கொடுத்தா கூட விளக்கமாக இருக்கும் சரி. இப்போ ஸோ இதை வந்துட்டு இதை நீங்கள் கொடுக்குறீங்க சரி. இதை கொடுத்து போட்டு இப்போ என்ன செய்கிறோம் நாங்கள் அது வந்து சர்வீஸில் வந்து கேட்டகரி கேட்டகரி ரிக்வெஸ்ட் டிடிஓ கொடுத்தா ரெஸ்பான்ஸ் வரும். பிறகு பார்ப்போம் ரிட்டர்ன் கிரியேட்டட் அட் ஆக்ஷன் 201 வரும். அதான் ஓகேக்கும் கிரியேட் அட் ஆக்ஷன் ஓகே 200 அந்த கோட் கிரியேட் அட் ஆக்ஷன் 201 வரும் சரி. நேம் ஆஃப் கெட் கேட்டகரி பை ஐடி சரி. கெட் கேட்டகரி பை ஐடின்னு சொல்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனை குறிக்குது சரி. இப்போ நியூ
என்ன ஐடி ரெஸ்பான்ஸ் பேலோட் ஐடி சரிதானே ஐடி ரெஸ்பான்ஸ் பேலோட ஐடின்னு கொடுத்து இங்கே என்ன செய்யுது இப்போ இங்கால ரெஸ்பான்ஸ்ன்றது உங்கள்கிட்ட அது வருது சரிண்ணே ஸோ இப்போ நீங்கள் வேறு ரெஸ்பான்ஸையும் அதில் உங்களுக்கு என்ன நியூ ஐடி ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஐடின்னு கொடுத்து போட்டு அந்த இதையும் கொடுத்து நேம் ஆஃப் கேட்டகரி பை ஐடி என்ற விஷயம் இங்கே போட்டுருவோம் ஸோ இதான் வந்து கூட என்ன அட் கேட்டகரியிலேருந்து அது வருது சரிண்ணே இப்போ ஸோ இதான் வந்து கூட என்ன அட் கேட்டகரி ஃப்ளோவாக இருக்குது பேருந்துங்க பார்ப்போம் எங்களுக்கு அப்டேட்டை பார்ப்போம் அப்டேட் பேக்கில் ஃபஸ்ட்டாக அந்த கண்ட்ரோலர் பேக்கில் எங்களுக்கு என்ன ஐடி வருது என்ன அதுவும் உங்கள் கேட்டகரி ரிக்வஸ்ட்டையும் நீங்கள் வந்து கொடுக்கணும் சரிண்ணே கேட்டகரி ரிக்வஸ்ட் வீடியோ நாங்கள் கொடுக்கல இதில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இதே நீங்கள் கேட்டகரி ரிக்வஸ்ட் வீடியோன்னு கொடுத்தாலே பெட்டராக இருக்கும் சரிண்ணே கேட்டகரி ரிக்வஸ்ட் வீடியோ தான் கொடுக்குறீங்க இப்போ எல்லாம் வந்து வீடியோ பதிலாக கேட்டகரி ரிக்வஸ்ட் வீடியோ கொடுத்தா எனக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இது என்ன செய்யுது இது அப்டேட் கேட்டகரி ஏசிங்கண்ட இந்த சர்வீஸ் ஃபங்க்ஷனுக்கு போகுது சரிண்ணே அப்டேட் கேட்டகரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் என்ன நடக்கும் ஜியூஐடியையும் அந்த கேட்டகரி ரிக்வஸ்ட் வீடியோ பேஸ் பண்ண இந்த டிடிஓவையும் பாஸ் பண்ணுறோம் சரிண்ணே இதில் பாஸ் பண்ணிக்கல இப்போ உங்களுக்கு என்ன வரும் சரிண்ணே இப்போ இதில் வந்து கேட்டகரி ரிக்வஸ்ட் வீடியோ தான் நான் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும் சரிண்ணே அதில் பாருங்கள் டிடிஓ நேம்னு சொல்கிறேன் காட்டி ரிக்வஸ்ட் டிடிஓ நேம் இங்கே டிடிஓ இப்போ இப்படின்னு வருது சரிண்ணே இப்போ இதில் வந்து பார்க்கல இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்யணும் இப்போ அப்டேட்டுக்கு இந்த வந்த ஜியூஐ ஐடியை வச்சுக்கொண்டு பார்க்குறோம் என்ன இப்போ எங்களுக்கு வந்து அந்த ரெப்போசிட்டரியில் இருக்கிற ரெப்போசிட்டரி ஐடியை பாஸ் பண்ணால் முதலாவது கேட்டகரியை எடுக்கணும் சரி ஆல்ரெடி கேட்டகரி எடுத்துகிட்டு அப்படி ஒரு கேட்டகரி இல்லையாண்டா சில இருக்கலாம் நீங்கள் கொடுத்த ஐடி படியாக இருக்கலாம் சரிண்ணே அப்படி இல்லையாண்டா என்ன செய்வோம் அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் ஏபிஐ ரெஸ்பான்ஸாக கேட்டகரி ரெஸ்பான்ஸ் வீடியோ வந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபால்ஸ் கேட்டகரி நாட் ஃபவுண்ட்னு கொடுக்குறோம் கேட்டகரி டசன் எக்ஸ்ட் இல்லையா என்ன செய்கிறோம் நாங்கள் வந்த புதுசாக வந்த கேட்டகரி ரிக்வஸ்ட் வீடியோ வச்சுக்கொண்டு அந்த இதை என்ன செய்யணும் இப்போ இதை வந்து கேட்டகரி ரிக்வஸ்ட் டிடிஓ டாட் நேம் மற்ற வந்து கேட்டகரி ரிக்வஸ்ட் டிடிஓ டாட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டையும் நாங்கள் இப்போ என்ன அப்டேட் இப்போ ஏற்கனவே இந்த கேட்டகரியில் வந்து நாங்கள் அதை மாற்றுறோம் சரி இப்போ மாற்றி போட்டு இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் இப்போ வந்து அப்டேட் கேட்டகரி என்று கொடுத்தோம் என்றால் சரி இப்போ அப்படியே கேட்டகரி வெளில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வெயிட் ரெப்போசிட்டரி அப்டேட் ஏசிங்கன்னு கொடுத்து திருப்பி அந்த கேட்டகரி என்ன இதெல்லாம் சில மோடிஃபிகேஷன் அந்த கேட்டகரியை வந்து இப்போ என்ன செய்கிறோம் இங்கே வந்து மாற்றி போட்டு சரிதானே இப்போ பேருந்து வந்து அதே மாதிரி அப்டேட் கேட்டகரினா இதே நீங்கள் இது வந்து எதை பேஸ் பண்ண இதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி சரிண்ணே கேட்டகரியை பேஸ் பண்ண மாடலாக தான் இதில் இருக்கும் சரிண்ணே கேட்டகரி சரிண்ணே அது மாதிரி இவரையும் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் இங்கே வரும் கேட்டகரி வாரங்கால் இவரும் கேட்டகரி தான் சரிண்ணே அப்படி இல்லையண்டா அது நல்லண்டு இங்கே வரும் சரிண்ணே இங்கே வந்து பாருங்க பேருந்து என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து வந்த அப்டேட்டட் கேட்டகரி அந்த கேட்டகரியை நாங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாற்ற போகிறோம் ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ண இருக்குமெண்டா என்னது எங்களோட கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ பேஸ் பண்ண இருக்கும் சரி அது பார்த்தீங்கன்னா கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு போட்டால் எனக்கு கூட பெட்டராக இருக்கும் சரி இப்போ கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு கொடுத்து இந்த கேட்டகரி ரெஸ்பான்ஸ் டிடிஓ தான் நான் இங்கே பேரோடாக கொடுப்பேன் சரி ஸோ இதான் எங்களோட அப்டேட் ஃபங்க்ஷனுக்குரிய அந்த கோடிங்காக இருக்குது வேணுமெண்டா நாங்கள் சொல்ல விஷயம் ரெப்போசிட்டரியில் அப்டேட் ஏசிங் அப்படி ஒர்க் பண்ணது பார்த்தீங்க என்றால் இங்கே என்ன இதில் இருக்கிற இதான் எங்களோட அப்டேட் ஏசிங் விஷயம் அதுக்கு நீங்கள் கேட்டகரியை என்ன செய்கிறீங்க பாஸ் பண்ணுறீங்க அது நான் அட்டுக்கும் இதுக்கும் என்ன இல்லை இது வந்து அப்டேட் மேம் சரிண்ணே இதை அப்டேட் கொடுத்து போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அது ஆல்ரெடி நீங்கள் இன்னும் இல்லை மெயில் லாஜிக்கே எங்கள்டா இங்கே கடைசி மட்டும் ஐடியை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஆல்ரெடி இங்கே கேட்டகரிக்கு ஐடி இருக்கும் இப்போ இந்த ஐடியை கடைசி மட்டும் நான் மாடிஃபை பண்ணிடல அதுதான் மெயின் லாஜிக்கே இல்லை சரிண்ணே இப்போ இல்லை அதுக்கு பிறகு இதில் அப்டேட் கொடுத்துட்டு இப்போ கான்டாக்ட் சேவியஸிங் இப்போ ரிட்டர்ன் கேட்டகரி படி கொடுக்குறோம் சரிண்ணே இப்போ அப்படி வந்தீங்கன்னா ஓகே அதோட இந்த விழாங்களோட கேட்டகரி அப்டேட் கேட்டகரி ஏசிங் வந்து உங்களுக்கு முடியுது ஸோ இந்த ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி இந்த ஃப்ளோவுக்கு வந்தோம்னா இது என்ன செய்யும் ஸோ இது வந்து உங்களுக்கு சர்வீஸுக்கால நடந்து முடிஞ்சிடும் அப்படி உங்களுக்கு முதல் இதில் கெட் கேட்டகரி ஐடியில் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெயில்டாக வந்தால் நாட் ஃபவுண்டுன்ற ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அல்லது என்ன செய்யணும் ஓகே ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் என்ன செய்யறோம் இதான் கொடுக்குறோம் ஸோ இதான் வந்து அதில் இருக்கிற விஷயமா இருக்குது சரி இனி பார்த்தோம்னா வந்து இப்போ நாங்கள் டிலீட் கேட்டகரிக்கு வரோம் சரி இப்போ டிலீட் கேட்டகரி என்ன கொடுத்தா என்ன செய்கிறோம் அந்த கேட்டகரி நான் ஜியூஐடியை பாஸ் பண்ணுறோம்
அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் delete கேட்டகரி ஏசிங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸை நாங்கள் பார்க்குறோம். சரி ரெஸ்பான்ஸாக எடுக்கிறோம். அந்த delete கேட்டகரி இவாங்க delete கேட்டகரி ஏசிங்கு போவோம் அந்த சர்வீஸுக்கு. ஸோ அதில் நான் பார்க்கல GUID பாஸ் பண்ணுறோம். அப்புறம் அதை வச்சு கொண்டு பாருங்க. இப்போ என்ன delete ஏசிங்லேருந்து கொண்டு repository டாட் என்னது delete ஏசிங் என்று கொடுக்குறோம். இல்லை ஆனால் இதில் கொஞ்சம் காணும். இது வந்து என்ன பூலோ அதெல்லாம் பார்க்குவோம். இப்போ delete ஏசிங்கு போனோம்னா ரெப்பாசிட்டரிக்குள்ள அது என்ன அதுக்கு வந்து நாங்கள் பார்க்குறது வந்து GUID பாஸ் பண்ணுறோம். ஆனால் ரிட்டர்ன் டைப் வந்து பூல். சரி இப்போ எங்கே என்ன நாங்கள் வந்து இது பண்ணல. சரி நாங்கள் வந்து இப்போ இதில் வந்துட்டு நான் கேட்டகரியை வந்து நாங்கள் எடுக்கல என்ன கேட்டகரி ஐடியை வந்து இது பண்ணல. அதால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் கேட்டகரி டபுள் ஈக்குவல் டு நான் எடுத்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். சரி இப்போ உங்களுக்கு என்ன ஏதாவது வெயிட் கேட்டகரிஸ் ஃபைண்ட் ஐசிங்னு கொடுக்குறோம். அந்த அப்படி கேட்டகரியும் இல்லையேண்டா உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் வரணும். சரி அப்படி இருந்தால் அந்த கேட்டகரி என்ன செய்கிறோம் அப்படி இருந்தால் கேட்டகரிஸ் டாட் ரிமூவ் எதுக்கால கேட்டகரியை கொடுத்து ரிமூவ் பண்ணி போட்டு சேஞ்ச் சேசிங் கொடுத்து போட்டு இப்போ இந்த ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்து விட்றோம். சரி ஸோ இதில் நீங்கள் பார்க்கல இதில் நாங்கள் கவனிச்சோம்னா இதில் நாங்கள் பார்க்க டீட்டெயில்ஸிங்கில் இது என்னது இது எங்களுக்கு பூல் என்ற ஒரு இதெல்லாம் வரும். சரி பூல் ரிட்டர்ன் டைப்பில் எங்களுக்கு வரும். சரி அதில் வாரணும் போகிறங்காட்டி இதில் பூல்னு போட்டிங்கன்னா கூட பெட்டராக இருக்கும். பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு அதில் இது வந்து ஃபால்ஸ் வந்து என்ன அதில் வந்து சக்ஸஸ் ஃபால்ஸ் ரீசன்ட் ஃபெயில்டுன்னு வருது. சரி அது உங்களுக்கு சக்ஸஸ் அழிஞ்சிருக்குமெண்டா சக்ஸஸ் ட்ரூ ஃபெயில் அவுட் ட்ரூ எங்களுக்கு கொடுத்து இப்போ என்ன இப்போ எங்களுக்கு டைட்டில் வந்து டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற இது வந்து வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன இந்த ஃப்ளோவாக இருக்குது. சரி ஸோ இந்த ஃப்ளோ மூலமாக நாங்கள் இப்போ சில கரெக்ஷன் சில செஞ்சு கொண்டு இப்போ கரெக்ஷன் திருப்பி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் திருப்பி நானே மேலே டெஸ்ட் பண்ணி போட்டு அதில் இஷ்யூஸ் நான் திருத்தி வரேன். ஸோ இதான் நான் பார்த்த ஃப்ளோ. சரி அதில் பார்த்தீங்கன்னா நான் பஸ் இப்படியான கேட்டகரி ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் வாரன்ற இருந்த இடங்களையும் அப்படி கொஞ்சம் மாற்றினேன். ஸோ இதான் நல்ல சேஞ்சஸ். ஸோ இதன் மூலமாக உங்களை கேட்டகரி கண்ட்ரோல் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் ஃப்ளோயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு கொண்டு நீங்கள் மற்றையும் விளங்கலாம்னு நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ.